வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்ல, அது நமக்குள் இருக்கும் நமது மனம்தான். எவன் ஒருவன் தன் மனதை அடக்கி ஆளத் தெரியாமல் அதற்கு அடிமையாகிறானோ, அவன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு அடிமையாகவே இருக்க நேரிடும். சாணக்கியர் தனது சீடனான சந்திரகுப்தனை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக மாற்றப் பயன்படுத்திய அந்த மனக்கட்டுப்பாட்டு ரகசியங்கள், இதோ. மனம் என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதை நீங்கள் சரியாக கையாண்டால் அது உங்களுக்கு பயன்படும். தவறாக கையாண்டால் அது உங்களையே காயப்படுத்தும். சாணக்கியர் கூறுகிறார், உன் மனதை உன் காலடியில் வை, அப்போதுதான் உன் கால்கள் சரியான பாதையில் நடக்கும். எப்போது உங்கள் புலன்கள், கண், காது, மூக்கு சொல்லும் பேச்சை மனம் கேட்கிறதோ, அப்போதே நீங்கள் வீழ்ச்சியை நோக்கி நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். உலகை கட்டுப்படுத்த நினைப்பவன் முதலில் தனிமையில் தன்னை தானே சந்திக்க வேண்டும். ஒருவன் தனிமையில் இருக்கும்போது அவனது மனம் அலைபாயும். அந்த அலைபாயும் மனதை சிதறவிடாமல் தனது இலக்கின் மீது ஃபோகஸ் திருப்புவதே மிகப்பெரிய கலை. கூட்டத்தில் இருப்பவன் பலவீனமாகிறான், தனிமையில் தன்னை உணர்ந்தவன் பலமாகிறான் என்பது சாணக்கிய நீதி. கோபம், காமம், பேராசை, அதீத மகிழ்ச்சி, இவை நான்கும் உங்கள் புத்தியை மறைக்கும் மேகங்கள். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்காதே, மிகுந்த கோபத்தில் இருக்கும்போது பதில் சொல்லாதே. மனதை ஒரு தராசு போல எப்போதும் சமநிலையில் வைத்திருக்க பழகுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் எந்த முடிவும் உங்கள் வாழ்நாள் சாதனையை சிதைத்துவிடும். வெளியில் இருக்கும் எதிரியை விட நமக்குள் இருக்கும் இயலாமை மற்றும் சோம்பல் எனும் எதிரிகளே ஆபத்தானவை. உங்கள் மனம் இன்று வேண்டாம், நாளை செய்யலாம் என்று சொல்லும்போது அதை அதட்டி இப்போதே செய் என்று வேலை வாங்குபவனே உண்மையான தலைவன். தன் மனதை அதட்டத் தெரிந்தவன் ஒரு தேசத்தையே ஆளும் தகுதி பெறுகிறான். மனம் எப்போதும் கடந்த கால நினைவுகளில் மூழ்கிக் கிடக்க விரும்பும் அல்லது எதிர்கால கவலையில் வாட விரும்பும். ஆனால் சாணக்கியர் காட்டும் வழி, நிகழ்காலம் மட்டுமே உனக்குச் சொந்தமானது. இந்த நொடியில் உன் மனம் எதைச் செய்கிறதோ அதுவே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு போர்க்களமாக நினைத்துச் செயல்படுங்கள் நண்பர்களே. சாணக்கியர் காட்டிய இந்த வழிமுறைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெற்றியை மட்டுமே ருசித்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள். உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தத் தொடங்கிவிட்டால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வழிவிடும். நீங்கள் நினைக்கும் அந்த உன்னத இலக்கை அடைய உங்கள் மன உறுதி மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த உலகம் உங்களை வீழ்த்த நினைக்கலாம், ஆனால் உங்கள் மனம் உங்களுடன் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் தோற்க மாட்டீர்கள். எழுந்து நில்லுங்கள், உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் ஆதரவே இதுபோன்ற பயனுள்ள கருத்துக்களை தொடர்ந்து வழங்க எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி.